வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யுங்க. இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். முடிஞ்ச சொல்லி பாடுறா பாக்கலாம். சொல்லுடா. என் தாத்தா 5 முறை சிஎம், எங்க அப்பா சிட்டிங் சிஎம், நான் சிட்டிங் டெபுட்டி சிஎம். சொல்லுடா பாப்போம். கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாடுறா பாக்கலாம். உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பாக்கலாம். நீ சொல்லிப்பார். எலே உதயநிதி சாரை தாண்டா கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ட்விட்டர் முழுசா நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேடா, கெட் அவுட் மோடின்னு எனக்கு ஆப்பு வச்சிருவீங்க போலையாடா. ஆட நான் சும்மா விளையாட்டுக்கு டைலாகா பஞ்சு டைலாக் பேசலாமே அப்படின்னு பேசினா அதை நீங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு ட்விட்டர் முழுசா அதையவே டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் அதை நிறுத்துனீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா என் பதவி கெட் அவுட் ஆயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க பிரதர்ஸ். தப்புதான். என்ன வார்த்தை போடுறது நீங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தப்ப நானே இந்த வார்த்தையை போடுங்கன்னு எடுத்து கொடுத்தது தப்புதான். எல்லாரும் ஹிந்திய கெட் அவுட்னு சொல்லிக்கிட்டு இருந்த டைம்ல ஹிந்திய கமாண்ட்னு சொன்னதே மோடி தான். அதனால கெட் அவுட் மோடின்னு போடுங்கன்னு நானே எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே. ஜென்ரலா நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு. ஆனா எனக்கு புதனே கிடைச்சாலும் சனியாக்கி வச்சுட்டேன் பத்தியா. பஞ்சாயத்து கிணறு இருக்குல்ல, இந்த பஞ்சாயத்து கிணறு இது பண்ண வேலை இத்தனையும் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அடுத்த சிஎம் நான் தான், அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல கர்நாடகாக்கும் நான் தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அண்ணாமலை ஜி, சிஎம் ஜி, கர்நாடகா ஜி, தமிழ்நாடு ஜி அப்படின்னு சொன்னாங்களே. மொத்தமே 100 பேர் தான் சொல்லியிருக்கீங்களா? நான் 100 கோடி பேர் சொன்னதா நினைச்சுக்கிட்டேனே. ஆனா ட்ரெண்டிங்ல நம்பர் 2ல போயிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்பர் 2ல போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த நம்பர் 2 பார்த்ததும் எனக்கு 2வா போகுது. என்ன பண்ண போகுதோ. தமிழ்நாடு தம்பிகளா, அக்காங்களா, தங்கச்சிகளா, எல்லாரும் தயவு செய்து எல்லாம் ஹிந்திக்கே வந்துருங்க. கெட் அவுட்டுக்கு கெட் அவுட் சொல்லி ஹிந்திக்கே வந்துருங்கப்பா. ஏன்னா ஹிந்தி கூட காமன் பிரச்சனை. இந்த கெட் அவுட்டுங்கிறது என் பிரச்சனையா, என் தனிப்பட்ட பிரச்சனையா போயிடுச்சு. நான் உதயநிதி சார் கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க அவரு. அப்புறம் உதயநிதி சார் உங்க பிரதர்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நானா பேசுறேன், ஏன்னா இது எனவே பேசுவோம். என் தாத்தா 5 முறை சிஎம்டா. என் தாத்தா பேர் என்னன்னு கேக்குறியா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. அப்ப எங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குறியா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஓ, நான் யாருன்னு கேக்குறியா? நான் தான் எனவே பேசுவோம். என் தாத்தா கலைஞர், எங்க அப்பா ஸ்டாலின்டா. பெருமையா சொல்லுவோம். உங்க அப்பனுக்கெல்லாம் அப்பன்டா என் தாத்தன். உங்களை மாதிரி எத்தனையோ பேத்த பார்த்தவர்ரா என் தாத்தா. அவரோட கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தவர்ரா, சமூகத்துக்கு வேண்டியும் எங்களுக்கு வேண்டியும். இப்பதான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கே ஹிந்தி படி. ஹிந்தி படிச்சா வடநாட்டுல வேலை கிடைக்கும்னு பாரு. இப்ப இத்தனை கூட்டமும் வருதுல்ல, இது எங்கிருந்து வருது? எந்த நம்பிக்கையில வருது? ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் தர போறாரு. இந்த விடியலை நோக்கி வந்தவங்க இத்தனை வட இந்திய சகோதரர்களும் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் தமிழ்நாடு அவங்களுக்கு வேலை கொடுக்கும். ஏன்னா இங்க தமிழா மட்டும் படின்னு சொன்னது என் தாத்தாவோட அண்ணா. அவரு எல்லாத்துக்கும் அண்ணா. நாங்க அவரை பெருமையா செல்லமா அறிவோட அறிஞர் அண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் ஆரம்பிச்சு வச்சது அத கையில எடுத்த எங்க தாத்தாவும் தொடர்ந்து பட்டைய கிளப்பிட்டு வந்துட்டாரு. அதுக்கு சாட்சி இருட்டுல இருந்து விடியல நோக்கி வந்திருக்காங்கல்ல இவங்கதான். இவங்க ஒருத்தங்களுக்குமே தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி. நீங்கெல்லாம் எங்களை படிக்க சொல்லிட்டு இருக்கீங்களே வளர்ச்சிக்கான ஹிந்தி, அந்த ஹிந்தி படிச்சவங்க தான் அவங்க. ஹிந்தி மட்டும்தாங்கண்ணா தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி. ஹிந்திய தூக்கி பிடிச்ச மாநிலம் அவன் பசிக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. அவங்கெல்லாம் எங்களை நம்பி வந்தவங்க. அவங்கள என்னைக்கும் கைவிட மாட்டோம். ஏன்னா எங்க தாத்தா 5 தடவை சிஎம், எங்க அப்பா சிட்டிங் சிஎம், எங்க அண்ணன் சிட்டிங் டெபுட்டி சிஎம். இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல
நீங்க தமிழ்ல பேசுறதுனாலதான் அண்ணாமலை சார் உங்களுக்கே பெருமை. அதனாலதான் உங்களால வாயை திறந்து உங்க வாயில இருந்து கெட் அவுட் மோடின்னு சொல்ல முடிஞ்சது. இல்லைன்னா நீங்க ஹிந்தியில என்ன தெரியுமா சொல்லியிருந்துக்கணும்? மோடிய நீங்க எங்க கெட் அவுட்ன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல போய் நின்னுட்டு இப்ப ஹிந்தியில கூப்பிடவா இதராவோ இதராவோ அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்கணும். ஏன்னா அம்கோ ஹிந்தி நஹி மாலூம், ஹிந்தி தெரியாது. போடா, இது தமிழ்நாடு, தமிழர்களுக்கான மண் இல்ல, இந்தியர்களுக்கான மண்ணு. இது சுயமரியாதை மண், சமத்துவ மண், சமூக நீதி மண். உங்க சனாதனத்தை மண்ணோட மண்ணாக்கிய பெரியாரோட மண்ணு. ஆட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட உங்க கூட சேர்ந்து காசை வாங்கிட்டு ஒரு அல்ல கையே பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொன்னார்ல, யாருன்னு கேக்குறீங்களா? இட்ஸ் none other than தமிழ்நாட்டு சாவர்கர். அதுதான் செந்தமிழன் சீமான். உங்க ஊரு சீமான் ஈரோட்டுக்கு போய் பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு தொண்டைக்கட்ட பேசினான்ல, இதோ கோர்ட்டுக்கு போய் நான் தான் சாவர்கர் வந்திருக்கிறேன் மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இப்ப தெரியுதா? நாங்கெல்லாம் அமைதியா ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்பா ஹிந்தி தெரியாது போடாவோட நிறுத்திக்கிட்டீங்க? கெட் அவுட் மோடியும் வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுத்தது ஆறு. நேத்து எங்க மதிவதினி தோழர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை கேட்டாங்க. ஹிந்தி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, கட்டி சட்னி கேட்கறதுக்கு ஹிந்தி படிக்கணுமாமே, கக்கூஸ் எங்கன்னு கேட்கறதுக்கு ஹிந்தி படிக்கணுமாமா. மதுவந்தி சொன்ன மாதிரி 2 பிளேட் பானிபூரி தேக்கோ அதுக்கு ஹிந்தி படிக்கணுமாமா. கூர்க்கா கல்லா எங்க, இதுக்கு எதுக்கு ஹிந்தின்னு ஒரு மொழியை படிக்கணும்? இந்த ஹிந்தி கூட தெரியாதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன்ல இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இந்த ட்ரெயின்ல வந்தாங்கல்லங்க, ட்ரெயின்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இன்னொருத்துல வேணா பாத்துருங்க. இவங்க கிட்ட நான் கட்டி சட்டி கேட்கணும்னு வைங்களேன், கேட்கவே வேணாம், அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாம் என்னோட சகோதரர்கள். அதையும் தாண்டி பசி சாப்பாடு அதோட அருமை புரிஞ்சவங்க. வந்த சகோதரர்களும் எவ்வளவு அருமையா தமிழ் பேசுறாங்க தெரியுமா? அதையும் கேளுங்க. இங்க ஃப்ரீயா பிசினஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதான்னு. நாங்க எங்களுடைய தாய்நாட்டுல இருக்கோம், எங்களுடைய மண்ணில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், அவங்களுடைய கவர்னன்ஸ் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க, எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டா இருக்காங்க. எங்களை ஆக்சுவலி முதல்ல பிரிச்சு பார்த்தா தானே நான் இது சரி இது கரெக்ட்னு சொல்ல முடியும். எங்களை யாருமே பிரிச்சு பார்க்கறதே இல்லையே. நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த ஐ லவ் சென்னை, ஐ லவ் மதுரை, ஐ லவ் கோவை இப்படி எல்லாம் நிறைய இடத்துல எழுதியிருக்கும். அங்க எல்லாம் அந்தந்த ஊருக்காரன் போய் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு ஐ லவ் கோவை அப்படின்லாம் டேக் பண்ணுவாங்க. எனக்கும் சில நேரங்கள்ல சங்கடமா தாங்க இருக்கும். நாம யாருமே ஐ லவ் தமிழ்நாடுன்னு சொன்னதே இல்லையே. ஏன் தெரியுமா நாங்க சொன்னதில்ல? எங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது ஒவ்வொரு இடமும் தமிழ்நாடு தான். இதோ சிஸ்டர் சொல்றாங்க, கேளுங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. தமிழ்நாடு சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது மொத்த இடமும் தமிழ்நாடு. ஒன்னும் இல்லைங்க. ஐ லவ் ஊப்பின்னு ஏதாவது ஒரு ஊப்பிக்காரனையாவது சொல்ல சொல்லுங்களேன். ஐ லவ் குஜராத்னு குஜராத்தி ஒருத்தங்களை சொல்ல சொல்லுங்களேன். ஆட கெஞ்சி கதறி சொல்ல சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. ஐ லவ் தமிழ்நாடுன்னு இவங்க சொன்னதுக்கு காரணம் we love humanity. you know why? எங்க தந்தை பெரியார் மண்ணு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் கூட பெருமையா சொல்லட்டுமா? என் தாத்தன் 5 முறை சிஎம்டா, எங்க அப்பா சிட்டிங் சிஎம், எங்க அண்ணன் சிட்டிங் டெபுட்டி சிஎம். இதுதான் தமிழ்நாடு. இதுக்கு காரணம் எங்க தாத்தாவோட அண்ணன். எல்லாத்துக்கும் அண்ணா, எல்லாத்துக்கும் மேல தந்தை பெரியார். கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா நேயர் விருப்பத்தை ஃபுல்ஃபில் பண்ணாம விட மாட்டோம். எக்ஸ்தல முழுக்க அண்ணாமலை அண்ணனோட வேண்டுகோளை முன்னிட்டு கெட் அவுட் கெட் அவுட். ஹிந்தி தெரியாதில்ல, தெரிய வேண்டியதே இல்ல. வாடா, ஹிந்தி தெரிஞ்சவனே நம்மளுக்கு ஃப்ரெண்ட் பாய் ஐ லவ் தமிழ்நாடு ஜி அப்படின்னு சொல்றான். ஐ லவ் தமிழ்நாடு, ஐ லைக் தமிழ்நாடு, ஐ லவ் தமிழ்நாடு சேஃப்டி. எங்களுக்கு என்ன வேணும்? அவங்களே பேசிட்டாங்க, நம்ம பேசாம இருப்போமா? பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.